சிப்பாங் பாகாங் லாலாங் கடற்கரையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வழிக்கு விழுந்த நபர் ஒருவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். 27 வயதான அந்த நபர் தனது உறவினருடன் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நேற்று மாலை 5 மணி அளவில் நீருக்குள் மூழ்கியதாக சிப்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் வான் கமாருல் லஸ்ரான் வான் யூசுப் தெரிவித்தார். மாலை 6 மணி அளவில் அந்த நபரின் உடல் பாகான் லாலாங் கரையோர பகுதியில் மிதந்து கொண்டிருந்ததை சில மீனவர்கள் கண்டு தகவல் கொடுத்ததை அடுத்து தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை வீரர்கள் அவரை மீட்டனர். மாலை 6:20 மணி அளவில் பாதிக்கப்பட்டவர் இறந்து விட்டதாக மருத்துவ அதிகாரி உறுதிப்படுத்தினார். பின்னர் உடல் பிரேத பரிசோதனைக்காக சர்டாங்கில் உள்ள சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. 3 முதியவர்கள் உட்பட 4 பேரை கைது செய்ததன் மூலம் போதைப்பொருள் கடத்தல் குழுவை போலீசார் முடக்கினர். மேலும் 1,78,500 வெள்ளி மதிப்புள்ள சட்டவிரோத பொருட்களை பறிமுதல் செய்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை காலை 9:05 மணி முதல் இரவு 9:30 மணி வரை பல இடங்களில் மாநில போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறையின் குழுவால் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக பினாங்கு காவல்துறை தலைவர் டத்தோ ஹம்சா அமாட் தெரிவித்துள்ளார். மேலும் தொடக்க கட்ட விசாரணையில் இந்த போதைப்பொருள் குழு மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து செயலில் உள்ளது என்று அவர் கூறினார். மேலும் அவர்களிடமிருந்து உயர் ரக கார் மற்றும் உயர் ரக மோட்டார் சைக்கிளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர்கள் அனைவரும் ஜூலை 19ஆம் தேதி வரை விசாரணைக்கு உதவுவதற்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்று ஹம்சா அமாட் கூறினார். நேற்று 2 கார்கள் மோதிக்கொண்டதில் 63 வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 2 படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் கிலோமீட்டர் 60 ஜலாங் குவாமுசாங் லாஜிங்கில் நடந்ததாக குவாமுசாங் காவல்துறை தலைவர் சிக் சூன் ஃபூ தெரிவித்தார். தலையிலும் உடலிலும் பலத்த காயங்களுக்கு உள்ளான சம்பந்தப்பட்ட பெண் குவாமுசாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார் என்று அவர் கூறினார். சில எதிர்க்கட்சி எம்பிக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்தனியாக தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்று மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாதிக் சைட் அப்துல் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பேச்சுவார்த்தைகளை தனியாக நடத்தக்கூடாது என்று புதிய முன் நிபந்தனையை முன்வைப்பதாகவும் அவர் கூறினார். திரும்பி பார்க்கும் போது எதிர்க்கட்சி தலைவரை பார்க்காமலேயே ஏற்கனவே ஒதுக்கீடுகளை பெற்ற மற்ற 6 எம்பிக்கள் தமக்கு நினைவுக்கு வருவதாக கூறிய அவர் பல முரண்பாடுகள் உள்ளதாகவும் தாம் அதை விசித்திரமாக உணர்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தாம் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் தமக்கு சரியான நடைமுறையை பின்பற்ற விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அன்வாருக்கு மற்றொரு கடிதம் அனுப்பவிருப்பதாகவும் தமது தொகுதியில் உள்ள ஏழைகளுக்கு உதவ அவரது மனிதாபிமானத்திற்கு தாம் வேண்டுகோள் விடுப்பதாகவும் சைட் சாதிக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பூடி மடானி டீசல் மானிய முறை அரசு ஊழியர்களால் உருவாக்கப்பட்டது என்றும் அது கூடுதல் செலவுகளை உள்ளடக்கவில்லை என்றும் துணை நிதியமைச்சர் லிம் ஹுயிங் தெரிவித்துள்ளார். இந்த அமைப்பை உருவாக்க எந்த வெளி ஆலோசகர்களும் ஈடுபடவில்லை என்றும் எனவே இது திறந்த டெண்டர் செயல்முறை மூலம் சென்றதா இல்லையா என்ற பிரச்சனை எழாது என்றும் அவர் கூறினார். இந்த அமைப்பு உள்நாட்டில் உருவாக்கப்பட்டது என்று நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி நேரத்தின் போது அவர் கூறினார். பரிகாத்தா நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுகைமி நசீர் கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் செயல்படுத்தப்படும் RMT எனப்படும் துணை உணவு திட்டம் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக அதிக பட்ஜெட் ஒதுக்கீட்டை பெற்றுள்ளதாக நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தால் தேசிய வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் கடுமையான ஏழைகள் என வகைப்படுத்தப்பட்டவர்களும் ஒராங் அஸ்லி பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களும் மற்றும் சிறப்பு தேவையுடைய மாணவர்களும் பயன்பெற்றுள்ளதாக துணை கல்வி அமைச்சர் ஓங் கா ஓ தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் உணவு விலை பற்றிய கவலைகளை அடிக்கடி விசாரிப்பதாகவும் பள்ளிகள் மற்றும் கேண்டீன்களில் கட்டணம் நியாயமானதா என்பதை உறுதிப்படுத்த மாவட்ட கல்வி அலுவலகங்களால் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து 2 ஆண்டுகளாக அதன் வரலாற்றில் அதிக பட்ஜெட் ஒதுக்கீட்டில் குழந்தைகளுக்கான RMT முயற்சியை அரசாங்கம் நிலைநிறுத்தியுள்ளது என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.